அதாவது அவரும் கூட ஓய்வில்லாம தொடர்ச்சியாக நேற்று திண்டுக்கல்ல, இன்னைக்கு நம்ம ஊட்டி மக்களோடு, நாளை பொள்ளாச்சி பகுதியில தொடர்ச்சியாக இந்த யாத்திரை தமிழக மக்களை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சந்தித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை தொண்டர்களை சந்தித்துக் கொண்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பக்கம் அவருடைய யாத்திரையும் நடந்து கொண்டு வருகிறது. இரண்டு யாத்திரையும் கூட சங்கமிக்கும் பொழுது தமிழகத்தில் 2026 உறுதியாக ஆட்சி மாற்றம் நடந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கான எல்லா வேலையும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோரும் ஒரே கருத்துல நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கண்டிப்பாக வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல மக்கள் எல்லோரும் வந்துவிட்டார். நம்முடைய மாநில தலைவரோடு நம்முடைய ஆற்றில் முடிந்த உதகமண்டலத்தினுடைய குரலாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் நேற்று தான் ஊட்டிக்கு ஒரு பெரிய பெருமை. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார். அதில் நேற்று பிரதமர் அவர்கள் நேரடியாக பேசும் பொழுது ஊட்டி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து, நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு வீராங்கனையோடு நேற்று நேரடியாக உரையாடியது இந்திய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க. கப்பச்சி அண்ணன் வினோத் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அண்ணன் அர்ஜுன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் சஜீவன் அவர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தருமன் அவர்கள் தலைமையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், மாநிலத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள், மேடையை மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய இரும்பு தரமாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தொண்டர்களே, நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஒரு மாநில தலைவர் அவர்கள் பேச ஆரம்பித்து நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நம்முடைய கட்சியில் நாம் யாரும் வருவதற்கு இல்லை. ஆனா மாநில தலைவர் சார்பாக கோயம்புத்தூர்ல இன்னொரு நிகழ்ச்சியை அங்கே முடித்துவிட்டு அங்கே இருந்து இங்கே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்களோடு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதை முடித்துவிட்டு நேரடியாக மாநில தலைவருடைய அனுமதியை பெற்று இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு வந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நாம் எல்லோரும் கூட எவ்வளவு எழுச்சியாக நாம் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். எவ்வளவு எழுச்சியாக தமிழக மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் குழுமிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே காரணம், ஒரே அடிப்படை காரணம், நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியினால யாருக்கும் ஒரு பைசா லாபமோ பிரயோஜனமோ இல்லை. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேங்க. மேற்கா கனிமொழி அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க. எதுக்கு கூட்டத்தை போடுறீங்கன்னா, 2026 திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க மக்கள்கிட்ட என்ன செய்யணும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுப்பதற்காக ஒரு கூட்டமா, அதற்கு ஒரு தலைவர் கனிமொழி அவர். நான் கேட்பது 2021 தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி 511 கொடுத்தீங்க. இதுவரை முழுமையாக 51 வாக்குறுதியை கூட நிறைவேற்ற 2020 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு போட்டு அந்த குழுக்கு தலைவியாக கனிமொழி அவர்களை போட்டீங்கன்னா இது ஆட்சியா டிராமா கம்பெனியா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தினமும் டிராமா நடத்தக்கூடிய டிராமா கம்பெனி. மக்கள் 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றின. அதுக்குள்ள 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு. அன்பு சொந்தங்களே, உங்களிடப்பட்டவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 356 ஒப்பந்த 2000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கடந்த 3 நாட்களாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைதாயிருக்கிறாங்க. இந்த வாக்குறுதி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல மறந்துட்டீங்களா? இல்ல நீங்க நடத்துற டிராமா கம்பெனி நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது 2026 திமுக தேர்தல் வாக்குறுதி குழு எதுக்காக போட்டிருக்கிறீங்க? திமுக தேர்தல் வாக்குறுதி 311 சம வேலைக்கு சம ஊதியம். இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் கிடையாது. ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்கிறீங்க. போராட்டம் பண்ண ஆசிரியர்கள் கைது. திமுக தேர்தல் வாக்குறுதி 177
2013 டெட் பரீட்சையில யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணி நியமனம் வாங்குவோம் என்று அவர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஐயா, நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதி 356, 311, 177 இந்த 3 வாக்குறுதிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கடந்த 4 நாட்களாக சென்னையிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆதாரத்திலே நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று எந்த ஆதாரத்தில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஊட்டி மக்கள் மிக கவனமா இருக்கணும், குன்னூர் மக்கள் கவனமா இருக்கணும். இன்னைக்கு குன்னூரை பொறுத்தவரை, ஊட்டியை பொறுத்தவரை உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் குறித்து இந்த நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க, சேரம்பாடி தேயிலை தோட்டை பகுதியில் அரசு மருத்துவமனை தொடங்குவோம் என்று சொன்னீர்கள். செஞ்சீங்களா? செய்யல. இது தேர்தல் வாக்குறுதியில 2021 உதவி மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. நீலகிரியில பொறியியல் கல்லூரி தொடங்குவோம், தொடங்கல. திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல தம்பட்டம் எடுத்துக்கொண்டு போஸ்ட் அடிச்சு நீலகிரி மக்களுக்கு நாங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் சொன்னதுக்கு காரணமான ஒரு அமைச்சர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா நிறுவனர்கள் காரணமான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வந்திருப்பதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்துல 11 மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு மோடியை கொடுத்தது. எந்த சம்மதமே இல்லாம மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்த பின்பு போஸ்டர் மட்டும் அடித்து இது நாங்கள் செய்ய